37 முடிய. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரிடத்திலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பச்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி, என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகங்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். கர்த்தர் தாமே வாஸ்து திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக தேவன் நமக்கு கொடுத்த சகல நன்மையிலிருந்து காணிக்கைகளை, தசம பாகங்களை, ஸ்தோத்திர காணிக்கைகளை நாம் படைக்கும்படியாக எழுந்து நின்று 1000 நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தீர் கர்த்தா உமை போற்றி பாட. தெரிந்த பழைய பாடலை நாம் பாடுவோம். தேவனுக்கென்று உற்சாகமாய் நம்மை அர்ப்பணிக்கலாம். 1000 நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தீர் கர்த்தா உமை போற்றி பாட. ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட, ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட, ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட, காலம் எல்லாம் உந்தன் அன்பா கரம் பிடித்தென்னை நடத்தி, காலமெல்லாம் உந்தன் அன்பா கரம் பிடித்தென்னை நடத்தி, காத்தலின் கிருபையை நினைத்து கர்த்தாவுமை போற்றி பாட, காத்தவும் கிருபையை நினைத்து
போற்றி பாட ஆயிரம் நாவுகள் போதா. ஆண்டவா உந்தனை பாட ஆயிரம் நாவுகள் போதா. ஆண்டவா உந்தனை பாட கணக்கில்லா நன்மைகள் செய்தீர். கர்த்தாவுமை போற்றி பாட கணக்கில்லா நன்மைகள் செய்தீர். கர்த்தாவுமை போற்றி பாட அன்பாக என்னை அழைத்தீர். கனமான சேவையை தந்தீர். அன்பாக என்னை அழைத்தீர். கனமான சேவையை தந்தீர். ஆயுள் முழுவதும் துதிகள் ஆயிரமாய் சொல்லி வாழ்வே. ஆயுள் முழுவதும் துதிகள் ஆயிரமாய் சொல்லி வாழ்வே. ஆயிரம் நாவுகள் போதா. ஆண்டவா உந்தனை பாட ஆயிரம் நாவுகள் போதா. ஆண்டவா உந்தனை பாட கணக்கில்லா நன்மைகள் செய்தீர். கர்த்தாவுமை போற்றி பாட கணக்கில்லா நன்மைகள் செய்தீர். கர்த்தாவுமை போற்றி பாட. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த சகல நன்மையிலிருந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கும் பொருட்டாக ஆண்டவரே நாங்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை, தசம பாகங்களை, ஸ்தோத்திர காணிக்கைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீர் அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நீர் அவைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். அவள் நிமித்தமாய் உண்டாகிற சகல நன்மையினாலும் இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களை நிரப்பினீரே, இனியும் நடத்த வல்லவர். கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் கரங்களை கர்த்தர் வலுப்படுத்துவீராக, பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எண்ணி முடியாத அதிசயங்களை நாங்கள் ஆண்டவரே அனுபவித்திராத ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உற்சாகமாய் ஆமேன் உண்மையாய் தேவனுக்கு முன்பாக நாங்கள் எங்களை படைத்திருக்கிறோம். நிமித்தமாய் கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவக்கரம் எங்களோடு கூட தொடர்ந்து துணையாய் இருக்கட்டும் அப்பா. எங்கள் போக்கிலும் வரத்தின துணையாய் இருங்க. என் குடும்பத்தின் தேவைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையுடைய மேன்மையை, உண்மை ஆண்டவரே அதனுடைய ஆழத்தை, அதிசயங்களை, அன்பை ஆண்டவரே ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக, நல்ல ஆலோசனைகளை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக என் தேவன் கிருபை செய்யுங்க. என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் அசைவாடி எங்களை உணர்த்துவிப்பீராக. ராஜா ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. தேவக்கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். சில நேரத்தில் மனசு வருது, இனிமே கேட்க சொல்லக்கூடாது அப்படின்னு மாதிரி விட்டுலான்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஏதோ ஒரு உந்துதலின் மூலமாக திரும்ப திரும்ப வந்துடுது. சரி, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையோடு கூட தொடர்ந்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். உபாகமம் 28வது அதிகாரம். உபாகமம் 28வது அதிகாரம் 28வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை யாவரும் இணைந்து நாம் சத்தமாக வாசிக்கலாம். உபாகமம் 28:14 யாவரும் இணைந்து சத்தமாய் நாம் சேர்ந்து வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வாளாக்குதல், தலையாக்குதலை குறித்து கடந்த 3 வாரங்களாக சில காரியங்களை நாம் தியானித்தோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக.
வாளாக்காமல் தலையாக்குவார். அது சரீரத்தை குறித்தது அல்ல. சரீரத்தினுடைய அடையாளமாய் அதை நாம் பார்க்க தேவை இல்லை என்பதாக பார்த்தோம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீ கீழாகாமல் மேலாவா என்ற அந்த பதத்திலிருந்து ஆமென் மேலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அதனுடைய தன்மை என்ன? அது எதை நமக்கு கொண்டு வருகிறது? நீ கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னா அதுவும் ஏற்ற தாழ்வுபடி அல்ல. நமக்கானவைகளை ஒரு அடையாளப்படுத்துகிறார். அவைகளுக்கான முன்னுரிமை, அவைகளை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறதை குறித்து இந்த நாட்களில் சில காரியங்களை நாம் தியானித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நமக்கான சில மேன்மை, நீ தலையாவாய், நீ மேலாவாய். அப்ப தலையாவாய் அல்லது மேலாவாய் என்று சொல்லுகிறது ஒன்று துவக்கத்தினுடைய காரியம், அல்லது உயர்த்தப்பட்ட ஒரு காரியம், அல்லது முக்கியத்துவப்படுத்தப்படுகிற ஒரு காரியம் என்று சொல்லி அவைகளை நாம் சிலவற்றை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தலை, அது பொதுவாக நம்ம ஒருத்தவங்களை பிளஸ் பண்றோம் அப்படின்னா, ஆசீர்வதிக்கிறோம் என்று சொன்னா அவர்களை தலையிலே கை வைத்து நாம் என்ன செய்வது, ஆசீர்வதிப்பது வழக்கம். இன்னொன்று, நாம் இன்னொருவருக்கு முன்பாக சரண்டர் ஆகிறோம் என்று சொன்னா, இப்போ வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனுக்கு முன்பாக அவர்கள் தரை மட்டும் தங்களை தாழ்த்தினார்கள், தலை வணங்கினார்கள். தரை மட்டும் தாழ்த்தினார்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே தரையில தானே நான் நின்றுட்டு இருக்கிறேன். அப்போ என்னுடைய தலை குனிவது மாத்திரமல்ல, என்னுடைய ஒட்டுமொத்த சரீரத்தையும் தரைக்கு நேராக, தரையினுடைய சமத்துக்கு நேராக, அந்த அளவுக்கு நேராக என்னை கொண்டு வந்து அதற்கு கீழாகி என் தலையையும் தாழ்த்துவது. தரை மட்டும் நம்மை தாழ்த்துவதாக சொல்லப்படுகிறது. அப்ப தரை மட்டும் அப்போ என்னுடைய தலை வணங்குகிறது. என்னுடைய தலை குனியும் போது, நிறைய தடவை சொல்லுவாங்க, என்னை தலை குனிய வச்சுட்ட. அவன் ஸ்தோத்திரம். என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருந்தான், நம்ம நீல் மாதிரி நல்ல உயரமான மனிதர். நான் ஒரு பக்கத்தில் போய் நிற்கும் போதில் எப்போதுமே சொல்கிறது உண்டு, நான் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறேன்னா காரணம் நீங்கள் தான் அப்படின்னு. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, என்னை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்லுவார், என்னை தலைகுனியே வச்சுட்டேடா அப்படின்னுவார். இப்படி ஆமென் ஸ்தோத்திரம். மாறி நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த உயரத்தை வச்சு பேசிக்கிறது உண்டு. தலை குனிகிறது அப்படின்றது ஒரு அவமானத்தின் அடையாளமாக நாம் பார்க்கிறோம். நம்ம தலைகுனிய வச்சுட்டாங்க. நம்மை தாழ்த்தும் போது தலை குனிந்து நம்மை ஒப்பு கொடுக்கிறோம், நம்மை சரண்டர் செய்கிறோம். அப்படின்னா எனக்கானது எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். தலை குனிஞ்சிச்சுன்னா, தலை தாழ்த்திட்டோம், அவருக்கு முன்பாக தரை மட்டும் தாழ்த்திட்டோம் அப்படின்னா எனக்கானது எதுவுமே இல்லை, எல்லாம் நீங்கள் தான், அல்லது உங்கள் கையில் நான் என்ன சரண்டர் பண்ணேன், நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்க. இதுதான் அந்த தலை வணங்குதல். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை தலை நிமிர செய்கிறேன்றார். உன்னை மேலாக்குவேன் என்று சொல்லுகிறார். நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாக்காமல் தலையாக்குவேன். அப்போ தலை குனிவை ஏற்படுத்துகிற வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது அல்ல, தலை நிமிர செய்கிற வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏன் என்று சொன்னால், வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள தேவனாகிய கர்த்தரை ஃபில் பண்ணுங்க பார்ப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரை டேஷ் கொண்டிருக்கிறேன், தெய்வமாக கொண்டிருக்கிறேன், தகப்பனாக கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான் சொல்ல முடியும் பாச. வேற ஏதாவது சொல்கிறதா இருந்தால் நீங்களே எழுதிக்கோங்க. சொல்ல வேண்டியதை சுருக்கமாக சொல்லுங்க. நேரம் கடந்து விட்டது. போன வாரம் கூட யாரோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தேன். அந்த மண்டபத்துலேயும் வால் கிளாக் எதுவுமே இல்லையா. அப்போ அந்த ப்ரீச் பண்ண அந்த பாஸ்டர் அவர் அதான் சொன்னார், ஆமென் ஸ்தோத்திரம், வால் கிளாக் இல்லை, டைம் பார்க்க தேவை இல்லை. அதாவது நல்ல நேரம் முடிய போகுது, ஐயோ அப்படின்ற அந்த அவசரமும் அங்கே என்ன செய்யாது, இருக்காது. பதட்டப்பட வேண்டியதில்லை.
நேரம் இருந்தால் தான் நமக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கும்? பதட்டம் வரும். இப்போ உதாரணத்துக்கு மனுஷனுடைய வாழ்நாட்கள் எவ்வளவு அப்படின்னு சொன்ன உடனே 70 பலத்தின் மிகுதினால் 80 அப்படின்னு சொன்னதுனால அந்த 80ன்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு எல்லாருடைய மனுஷர்களுடைய எல்லாருடைய மனசுலையுமே 80ன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆனதுனால இது 40 கடந்த உடனே பாதி வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. 60 கடந்த உடனே இன்னும் கொஞ்ச நாள் தான். 70 கடந்த உடனே அவ்வளோத்தான். இப்போ 80 கடந்து நிற்கிற இவர் எங்கப்பா அடிக்கடி சொல்லுவார், இந்த வயசுல நான் நடக்கிறேங்களே யோசித்து பார்த்துக்கோ அப்படின்வார். இந்த வயசில் இந்த நாட்கள் இவ்வளவு தான். இதெல்லாம் எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோம்? ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஒரு அளவு நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. அளவு வச்சிருக்குதுன்னு சொன்ன உடனே நம்ம மனசு எல்லாமே அந்த அளவை சுற்றியே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த அளவே இல்லைன்ற மாதிரி எடுத்துக்கொள்வோமே. அளவே இல்லை. தேவன் நமக்கு காலங்களை நிர்ணயம் பண்ணலை. இவ்வளோதான் உன்னுடைய நாட்கள் என்று சொல்லி தேவன் சொல்லவில்லை. சதா காலங்களிலும் என்னோடு கூட நீ ஜீவித்திருப்பாயின்னு சொல்லிட்டாரு. அப்படின்றது மேலே விசுவாசம் வச்சோம்னா இதை குறித்து தானே பயம் இருக்குமா? கவலைப்படுவோமா? இதே மைண்ட் செட் தான் இப்போ உட்காந்துருக்கணும். ஐயோ, நேரம் காலம் அப்படின்றது அந்த ஸ்தோத்திரம் நம்ம வசதிக்கு நம்முடைய தேவைகள் மற்ற காரியங்களுக்கெல்லாம் நம்ம கமிட் ஆகிருக்கிறதுனால இதற்கென்று சில காலங்களை ஒதுக்கி இருக்கிறோம். தேவ சமூகத்தில் அமர்வதற்கென்று சில நேரங்களை நாம் ஒதுக்கி இருக்கிறோம். அந்த நேரத்தை தாண்டின உடனே நமக்கு அடுத்த கமிட்மெண்ட் மைண்டில் என்ன செஞ்சிருது, வந்துடுது. அதனால் டிஸ்டர்ப் ஆகிறோம். ஓகே, அவ்வளோ நேரம் நான் கொண்டு போக மாட்டேன், பயப்படாதீங்க. சரியாய் மணி 9:55. கர்த்தாவே ஸ்தோத்திரம். சரி, தலையை குறித்து நாம் பேசிட்டு வந்தோம். தலை வணங்குதல். அப்போ இது ஒரு சரீரத்தினுடைய அடையாளமாய் காணப்பட்டாலும் ஏதோ ஒரு உணர்வை, ஏதோ ஒரு நிலையை, ஏதோ ஒரு தன்மையை, ஏதோ ஒரு அடையாளத்தை அது நமக்கு உணர்த்துகிறதா இருக்கிறது. தலை வணங்கும் போது நான் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய சிந்தனையை, என்னுடைய அறிவை, என் ஞானத்தை, என்னுடைய சந்ததி எல்லாவற்றையுமாய் நான் சரண்டர் செய்கிறேன். வேற ஒண்ணுமே செய்யல, தலை மட்டும்தான் தாழ்த்தினேன். அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அப்போ தலை நிமிர செய்தால் இது எல்லாமே எனக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது அப்படின்னு சொன்ன உடனே இந்நேரம் எப்படி கைத்தட்டு வந்திருக்கணும்? வேற பாஸ்டர்ஸு இல்லைன்னா இந்த மாதிரியான அந்த கூட்டங்களுக்கெல்லாம் வரும்போது, இல்லைன்னா 4 இடத்துக்கு வாங்க கூட்டு போகிறேன், மொத்தமாக சபையாக சேர்ந்து வேற கூட்டங்களுக்கு போய் பங்கெடுத்து பாருங்கள், அங்கேயாவது மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு மனசு வலிச்சு தான் பேசுகிறேன். நான் சும்மா நகைச்சுவைக்காக பொழுதுபோக்காக சொல்லலை. நான் எல்லா இடத்துக்கு வாங்க, நீ கன்வென்ஷன் வந்துச்சுன்னா எங்கேனாலும் உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். எப்படியாவது உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். வந்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை அதான் போதகர் பேசுகிறான்றதுக்கு இல்லை, வசனம் கிரியை செய்யும் போது உங்கள் வாய் சும்மா இருக்காது. அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு 3 நாட்களாய் ஜனங்கள் காத்திருந்தார்கள், உட்கார்ந்துருக்கிறாங்க. வனாந்திர வெளியில் அவர் பாட்டில் உட்காந்துருக்க, அவர் பாட்டில் பேசிட்டு இருக்கிறார், கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வார்த்தை மேலே உள்ள வாஞ்சையினால தங்களை மறந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நேரம் பாருங்க பாஸ்டர், எங்களை மறந்து நாங்கள் எந்த லெவலுக்கு போகிறோன்னு மட்டும் நீங்கள் சொல்லுவீங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் போச்சுன்னா எங்களை மறந்து நாங்கள் வேறு லெவலுக்கு போயிடுவோம். அந்த மறதிக்கு சொல்லலை. ஆமென் ஸ்தோத்திரம். வாங்க, வெளியே கூட்டு போகிறேன். ஒரு ஃப்ளோவில் ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு பஞ்சு சொன்னேன், அதை கூட மறந்துட்டேன் நான். தலை குனிய செய்யும் போது எவைகள் எல்லாம் நம்மை விட்டு போயிற்று, எவைகளுக்கு நாம் தூரம் ஆகிறோம், எவைகள் நமக்கு இல்லை என்று நினைக்கிறோமோ, தலை நிமிர செய்யும் போது கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையுமாய் கர்த்தர் நமக்கு மறுபடியும் தருகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் வார்த்தை சொல்லுகிறார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில காரியங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை தலை நிமிர செய்கிற சில காரியங்கள். ஒன்று, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மை ஆசீர்வதிக்கிறார். பொதுவாக ஆசீர்வாதம் என்பது நம்முடைய தலையின் மேல் கை வைத்து சொல்லப்படுகிற காரியம். ஆசீர்வாதம் தலையின் மேல் வைத்து சொல்லப்படுகிற காரியம். அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்
அப்படின்றதே நம்முடைய பூரணத்தை காட்டுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. சொன்னேன், தலை தாழ்த்தும் போது முழுவதுமாய் சரண்டர் ஆகுது. அப்போ ஆசீர்வதிக்கப்படும் போது நமக்கான முழுவதுமான ஆசீர்வாதமாய் அது இருக்கிறது. ஏதோ பிட்டா ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாய் ஏதோ ஒரு சில காரியங்களுக்காய் அப்படின்ற மாதிரி இல்லாம முழுவதுமான ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஸோ அந்த ஆசீர்வாதத்தின் வழியாக சில காரியங்களை நாம் பார்க்கலாம். யாத்ராகமம் 29வது அதிகாரம், யாத்ராகமம் 29 6-7 வசனங்களை வாசிக்கலாம். யாத்ராகமம் 29 6-7 வசனங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஆரோனுக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு அபிஷேகத்தின் ஆசீர்வாதம். அபிஷேகத்தின் ஆசீர்வாதம். அபிஷேகம் எங்கே இருந்து கொடுக்கப்பட வேண்டும்? அது வசனத்தை திரும்பி 6ல இருந்து வாசிங்கம்மா. அவன் தலை மேல் பாகையை வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. வாசிச்சோமே, சங்கீதம் மாறி மாறி வாசிச்சோமே, 133வது சங்கீதம். அதில் சொல்லப்படுகிறது அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலத்திற்கு ஒப்பானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கு ஒப்பானது. எது எது 1வது வசனம். எது இப்போ அந்த அபிஷேகத்துக்கு நிகரானது? எது? ஒருமித்து, அதுதான் மேட்ரு. நாங்களாம் ஒன்னாதாங்க இருக்கிறோம். எங்க இருக்கிறீங்க? நான் வீட்டில் இருக்கிறேன், அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அப்படியா? ஆலய கூடுகை என்று சொல்லுகிறோம். சபையாய் கூடி வருகிறதை நீங்கள் விட்டுவிட பலமுறை நான் நினைவுபடுத்தி இருக்கிறேன். திரும்ப நான் நினைவுபடுத்துகிறேன். சபைக்கு கூடி வருதலை குறித்து அங்கே பேசவில்லை. சபையாய் கூடி வருதல், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சபைக்கு வருதல் என்று சொன்னா எப்ப வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஏன்னா இது சபை என்ற ஒரு கட்டிடமாய் நாம் வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். யார் வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம், கதவு திறந்து தான் இருக்குது. நீங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போறீங்க. இதை காட்டிலும் எதை தேவன் விரும்புகிறார்? சபையாய் கூடி வருதல். சபைக்கு கூடி வருதல் உங்களுடைய தனிப்பட்ட காரியம். ஆனால் சபையாய் கூடி வரும்போது தேவனுடைய மகிமையை, வல்லமையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சீடர்கள் மத்தியில் பாட்டுக்கு வந்துட்டேன் இப்ப நான். சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. ஏன் பண்ணோம்? அவர்கள் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திலே எங்க கூடி வந்தாங்கன்னு மேட்ரு கிடையாது. மேட்ரு என்ன? ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். ஒருமனப்பட்டு ஓரிடத்திற்கு வரும்போது கர்த்தருடைய வல்லமை, மகிமை, பிரசன்னம், ஆவியானுடைய கிருபை அங்கே இறங்குகிறது. அதுதான் நம்மை பலப்படுத்தும், அதுதான் நம்மை தைரியப்படுத்தும், அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம் எல்லாருமே அப்படின்னு சொன்னது ஆவியானுடைய நிறைவுக்குள்ள வந்திருக்கிறோம். ஆவியானுடைய நிறைவு எப்போது நம் மீது தங்குகிறதா இருக்கிறது. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறார்? 1:5 வாசிங்க. 5, 6, 7, 8 வாசிங்க பார்ப்போம். நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தம் என்னவாய் இருக்கிறது? நான் போவேனேயாகில் வேறொரு தேற்றரவாளன் உங்களுக்கு அனுப்பப்படுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். தேற்றரவாளன்.
அபிஷேகம் பண்ணப்படுதல் என்னை தேற்றுகிறதாய், என்னை ஆறுதல் படுத்துகிறதாய், என்னை தைரியப்படுத்துகிறதாய், என்னை உற்சாகப்படுத்துகிறதாய், என்னை உணர்த்துகிறதாய், என்னை நிலைநிறுத்துகிறதாய் இருக்க வேண்டும். அதுதான் அபிஷேகத்தினுடைய நிலை. அல்லேலூயா. அடையாளங்கள் இரண்டாவது காரியம். அடையாளங்கள் இரண்டாவது காரியம். தேவனுடைய ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். அந்த அடையாளம் இன்னொரு வேறொரு காரியம். ஆனா முதலாவது பெலன். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆவியானுடைய வல்லமை தேற்றரவாளன் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறது. ஆவியானவருடைய வல்லமை நமக்குள் எங்க வச்சு கொடுக்கப்படுகிறது? நான் உங்களுக்கு சொன்ன பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள், நிறைவேற காத்திருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்க. கூடி வந்திருந்தார்கள். எல்லாருமே இதை கேட்கிறாங்க. ராஜ்யத்தை, இந்த காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். எப்ப ஆண்டவரே இதெல்லாம் எங்களுக்கு தருவீங்க? உன் வேலை என்ன? ஒன்னு சேரு, காத்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனமாய் கூடிருங்க. காலம் கடைசி காலம், காலம் என்ன சொல்றது, நிறைவேறுகிற காலமாக இருக்கிறபடியினால எப்போ நிறைவேறும் நமக்கு தெரியும். எந்த காலத்தை சொன்னார் நமக்கு தெரியாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் 1000 வருஷம் தாண்டிடுச்சுன்னா, அவருக்கு ஒரு நாள் தான் கிராஸ் ஆகிருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய காலங்களை குறித்து நமக்கு அறிவது நமக்கு வேலை இல்லை. பிதா தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களை குறித்து அறிய வேண்டியது நமக்கு அவசியம் இல்லை. அது வரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும்? ஒன்னா சேர்ந்துருங்க. ஹல்லேலூயா. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் ஒரு மனமாய் கூடியிருங்க, ஒரு மனமாய் கூடியிருங்க. ஆரோனின் தலை மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் சொன்ன உடனே நம்ம ஆட்களுக்கு என்ன வந்துருதுன்னா, எனக்கு தான் அபிஷேகம் கொடுத்துருக்கிறார், இல்லை உனக்கு அபிஷேகம், இல்லை உன்னை விட எனக்கு தான் பெரிய அபிஷேகம் கொடுத்துருக்கிறார், நான் தான் அபிஷேகத்தில் வல்லமை, இல்லை என்னை காட்டு. இப்படியே தான் நம்ம ஆட்களுக்கு ஒரு சுயநலம் சார்ந்த ஒரு அபிஷேகமாய் மாறி போனது. தேவன் நமக்கு அந்த அபிஷேகத்தை அப்படி தரவில்லை. வெளிப்படுத்தல் விசேஷம், வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:6, வெளிப்படுத்தல் 1:6, வெளிப்படுத்தல் 1:6. நம்மிலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமை வல்லமை என்றென்றைக்கும் உண்டாகி இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். எத்தனை பேர் ராஜாவா இருக்கிறீங்க? மெய்யாலுமே வா. எத்தனை பேர் ஆசாரியர்களாகவும் இருக்கிறீங்க? இப்போ 2 வேலையும் இப்போ எனக்கு டீட்டெயில்டாக சொல்லணும். ராஜாவுடைய வேலை என்ன? ராஜ்யத்தை ஆளுகை செய்யணும். ராஜ்யத்தை ஆளுகை செய்யணும். சரி, நீங்கள் எந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறீங்க? அட சொல்லுங்களேன். ராஜாக்களும் ஆக்கினார். கிரீடம் வந்துருச்சு. அடா அப்பாப்பா, எனக்கு ஒரு சிங்காசனம், எனக்கு ஒரு கிரீடம், எனக்கு கீழே 10 பேர் வேலைக்காரங்க, ஒருத்தனை போய் என்றால் போகிறான், ஒருத்தனை வா என்றால். அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, வார்டு கவுன்சிலருக்கு இருக்கிற கெத்து அப்படின்வாங்கல்ல. என்னையே ஆகிட்டேன் வார்டு கவுன்சிலர் ஆகிட்டா அவரு பண்ணுறா அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு ராஜரீகம் கைக்கு, ஒரு ஆளுகை கைக்கு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? தேவனுக்கு முன்பாக ராஜாக்கள் ஆக்கினார். என்ன ஆக்கினார் சொல்லுங்க? இப்போ எனக்கு என்னவா ராஜாவாயிட்டீங்க நீங்க? ஆளுகை செய்யணும். சரி, ஓகே. எதை ஆளுகை செய்றீங்க? எந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்றீங்க? எல்லாருமே ராஜாக்கள் என்று சொன்னா நம்ம யாரை ஆளுகை செய்றோம்? இப்ப சர்ச்சில் இருக்க எல்லாமே ராஜாக்கள் தானே? இந்த கேள்வியை கேட்டுவிட்டு இப்படி கேட்டீங்கன்னா நாங்கள் எப்படி பதில் சொல்லுவோம்? ராஜான்னு நம்பிட்டு இருந்தோம், இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்க, இப்போ எப்படி நாங்கள் ஆமான்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியே பார்க்குறீங்க. இந்த வசனத்தின்படி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற நம்மை கழுவினார். அதை நம்புறீங்களா? அட எதுக்காக ஒன்று தலையாட்டுங்களேன். ஆமென், ஸ்தோத்திரம்.
பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, அப்ப கழுவினார் என்பது உண்மை என்று சொன்னா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்கள் அப்படின்றது உண்மையா தானே இருக்கணும். இப்ப நான் கேட்கிறேன், ராஜாக்கள் ஆக்கினார்னா எதுக்கு ராஜாவா இருக்கிறீங்க? எந்த ராஜ்யத்துக்கு நீங்க ராஜாவா இருக்கிறீங்க? பரலோக ராஜ்யத்துக்கா, பூமியின் ராஜ்யத்துக்கா? சரி, பூமியின் ராஜ்யத்துல எந்த ஏரியால நீங்க ராஜா யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. இதே கோவிந்த் சாமினார்ல கூட கேட்டு பார்ப்போம், ஏங்க இவங்க ராஜாவாம அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னும் கூட பாதி பேருக்கு எனக்கு தெரியும். இத்தனை தடவை ஒரு நாளைக்கு 10 தடவை போற கீழே வருவேன், இவர் தான் பாசா அப்படின்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கெட்டப்பில் போயிட்டு இருக்கிறேன்னா, பாஸ்டர்னா ஒரே மாதிரி போட்டிருந்தா கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆமாங்க, இவர் ஒரே அப்படித்தான் இருந்தார் அப்படின்னா. நமக்கு அப்படி இல்லை. ராஜாக்களா? சரி, ஆசாரியர்களா ஆக்கினாரா? இங்க இருக்கிறவங்களாம் ஆசாரியர்களா? 2 டேபிள் 4 சேர் செய்யணும், அந்த ஆசாரியர் இல்லையா? சரி, ஓகே, ஆசாரியர்கள் ஆக்கினார். ஆசாரியர் என்ன வேலை செய்யணும்? ஜெபம் பண்ணணுமா? ஜெபம் பண்ணணுமா? ஆசாரியர்கள் என்ன வேலை செய்யணும்? ஆசாரியர்களுடைய வேலை என்ன? பரிந்து பேசுதல். ஜனங்களுக்காகவும் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியஸ்த வேலை செய்யறதா யாரு? ஆசாரியர் வேலை. சரி, இப்ப எல்லாருமே ஆசாரியர்கள்னா யாருக்காக மத்தியஸ்தம் பண்றீங்க? எல்லாருமே ராஜாக்கள்னா யார ஆளுகை செய்றீங்க? இதுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கை கொஸ்டின் பேப்பராவது வாங்கி கொடுங்க. பேசாம வீட்டில் போய் அந்த வேலையாவது நாங்க பார்க்குறோம். ரைட்? யோசித்து பார்க்கிறோம். எல்லாரும் ராஜாக்கள், தேவனுக்கு முன்பாக எல்லாருமே ராஜாக்கள் என்று சொன்னால் நான் யாரை ஆளுகை செய்ய போகிறேன்? எல்லாருமே ஆசாரியர்கள் என்று சொன்னால் யாருக்காக நான் பரிந்து பேச போகிறேன்? அப்போ என்ன விஷயத்தை சொல்ல வருகிறார் அந்த இடத்துல? இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட அபிஷேகம், அந்த காரியத்துல இருந்து நான் இதை வந்துகிட்டு இருக்கிறேன். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. சரி, இதுக்கு நான் பதில் சொல்லிட்டு நான் அங்கே வரேன். நான் சாரி, இயேசு கிறிஸ்து ராஜாவா ஆசாரியரா? இயேசு கிறிஸ்து ராஜாவா ஆசாரியரா? என்னப்பா வாலிப பிள்ளைகளுக்கு டவுட் இருக்குது? டவுட் தானா? இயேசு கிறிஸ்து ஆசாரியரா ராஜாவா? ராஜாதி ராஜா அப்படின்றோம், மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார்ன்றோம். அவர் ராஜாவா ஆசாரியரா இருந்தாரா? யூதரின் வழியாய் ராஜாவாக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து ராஜாவும் ஆசாரியருமா இருக்கிறபடியினால, அவருடைய சாயலாக நான் இருக்கிறதுனால நான் ராஜாவும் ஆசாரியருமா இருக்கிறேன். அல்லேலூயா. இது ஆளுகை செய்வதற்கோ பரிந்து பேசுவதற்கோ அல்ல, இது என்னுடைய அடையாளம். புரிஞ்சதுங்களா? அதனால கிரீடம் வந்துடக்கூடாது. அதுக்கு தான் இதை சொல்ல வந்தேன் நான். நமக்கு மேலே என்ன இருக்கும்? நான் தான் தனியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் தான் தனியாக அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ஒரு கெத்து வேற இருக்கு. இந்த ஆவிக்குரிய மேட்டிமைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஆவிக்குரிய மேன்மை. நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்களாப்பா? இல்லைங்க. நம்ம இல்லைன்னு சொல்கிறதே என்னமோ கொழுமா நரகத்திலேருந்து பேசுகிற மாதிரியே இருக்கும். அதை வாங்கினவங்களாம் என்னமோ பரிசுத்தவான்கள் மாதிரி காட்டிக்கிடுவாங்க. நாங்களாம் அபிஷேகத்தில். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அபிஷேகத்தை இல்லை, ஆரோனின் தலைமையில் ஒரு அபிஷேகம். யாத்ராகமம் திரும்பி வாசிங்கம்மா. யாத்ராகமம் 29:6-7 வாசிங்க. யாத்ராகமம் 29:6-7. அவன் தலையிலே பாகை வைத்து, பாகையின் மேல் தரித்து, அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் பண்ணுவான். அவனை ஆசாரியனாக, அவனை பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணு. உடனே அபிஷேகம் பண்ணுகிற அந்த பிரதான ஆசாரியனுடைய மேன்மை, அவனுடைய அடையாளம், அவனுடைய உயர்வு, அவனுடைய நிலை, இது எல்லாமே அப்படியே ஒரு தனித்துவமான அடையாளமாய் காட்டப்பட்டது.
அந்த ஆசாரியத்துவத்திற்கு, அந்த அடையாளத்திற்கு என்று பலர் காத்திருந்தார்கள். எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும். சகரியாவும் அந்த வரிசையில் வருகிறான். வசனம் சொல்லுகிறது, அந்த நாட்களிலே சகரியாவின் பேரிலே சீட்டு விழுந்தபடியினால் அந்த வருஷத்துக்குரிய பிரதான ஆசாரியனாக அவன் என்ன செய்யப்படுகிறான்? நியமிக்கப்படுகிறான். அப்படின்னா வரிசையா காத்திருக்கிறாங்க. எதுக்காக? அந்த ஆசாரியத்தினுடைய அடையாளத்திற்காக, அந்த மேன்மைக்காக. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அதுதான் நிலை இருந்தது. அந்த நிலையத்தான் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நாம் அதை பின்பு எங்கிருந்து வந்ததுயா? இந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? யார் கொண்டு வந்தது? இதை கிறிஸ்து அதை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லையே. முன்னடையாளமாகவே சொல்லுகிறார். சங்கீதங்கள்ல வாசிச்சோம். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த 33வது சங்கீதம் திரும்ப 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கும். அது அந்த அந்த இட சொல்ல அந்த இணைப்பு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பைபிள்ல இணைப்பு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பல நேரங்கள்ல இணைப்பு வார்த்தைகள்ல நாம் தவறி விடுகிறோம். இணைப்பு வார்த்தைகள் தான் முன்ன என்ன சொல்லி இருக்கு, அதுக்கப்புறம் என்ன சொல்ல வருது அப்படின்றதுக்கான ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறதா இருக்கும். அது ஆரோனின் தலை மீது ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வழிகிறதும் தொங்கலில் நனைகிறதும் கீழ் வடிகிறதுமான பரிமள தைலத்திற்கு ஒப்பானதா இருக்கிறது. எது? ஒருமித்து வாசம் பண்ணுவது. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் என்னை தலையாய் வைக்கும்படி சொல்லி இருக்கிறார். அப்படின்னா மேன்மைப்படுத்துகிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார்? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லி உயர்த்துகிற ஆசீர்வாதம், உன்னதத்தின் ஆசீர்வாதம், உயர்ந்த நிலையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார்? நீங்களும் நானும் ஒன்று கூடி ஆராதிக்கும் போது மாத்திரமே. அல்லேலூயா. ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்கும் போது மாத்திரமே. ஏன் இந்த 2 சாட்சிகளை வார வாரம் சொல்லிட்டு இருக்கிறேன்? இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தும் போது திரும்ப ஒருமனப்படுவோம். ஒருமனப்பட்டு எல்லாருமே சேர்ந்து நம்ம அந்த எண்ணெய்க்காக 10 நாட்கள் எல்லாரும் தான் ஜெபித்தோம். அதுல பாஸ்டர் மாத்திரம் கை வச்சு ஜெபம் பண்ணது அல்ல, சபையாரா எல்லாருமே இணைந்து நாம் ஜெபித்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் பெற்றுக்கொண்ட சுகத்திலே, அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மையிலே, தேவனுடைய கிருபையிலே, தேவனுடைய இரக்கத்திலே, ஆமென், ஸ்தோத்திரம், அதை பெற்றுக்கொள்ளுகிற வழிகளிலே உங்களுடைய என்னுடைய பங்கும் இருக்கிறது. அதுதான் அபிஷேகத்தினுடைய வல்லமை. அது ஆரோனின் தலைமேல் ஊற்றப்படுகிறதும் அவனுடைய தாடியிலே வழிகிறதும் தொங்கலிலே நனைகிறதும் கீழ் வடிகிறதுமான பரிசுத்த தைலத்திற்கு ஒப்பானது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்போஸ்தலர் 2:1 சொல்லுகிறது, அவர்கள் எல்லோரும் ஓரிடத்திலே ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கையில். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் உண்டாகி வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அது வீடா சர்ச்சா? இல்லை, அந்த பிளேஸை குறித்து நான் பேசுகிறேன். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் உற்சாகமாக இருக்கணும், நீங்கள் கொஞ்சம் அட்டென்ஷனாக இருக்கணும் தான் உயிரை குத்தி கத்திட்டு இல்லை, மெதுவாக அப்படியே சாஃப்டாக பேசிடுவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் கவனமெல்லாம் என் மேலே இருக்கணுன்றது தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறேன், அழுத்தமாக பேசுகிறேன். அவங்க கூடி இருந்தது இடமா இடம் வந்து வீடா சர்ச் ஆலயமா? அப்போது இடம் முக்கியமல்ல, கூடி வருகிறதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவங்க எங்க கூடி இருந்தாங்க? எந்த ஊர்ல? போன அதிகாரத்துல தான் வாசிச்சீங்க, முதல் அதிகாரம் 5வது வசனத்துல. இல்லம்மா எருசலேமை விட்டு அவங்க எந்த ஊர்ல இருந்தாங்க? நல்லா சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்தாங்க? ஆமென், ஸ்தோத்திரம். எருசலேம்ல ஆலயம் இருக்குதா? தேவாலயம் இருந்துச்சா? யூதேயா தேசத்தினுடைய ஒட்டு மொத்தத்துக்கும், தான் முதல் பெயர் சபா வரைக்கும், ஆமென், சொல்லப்பட்ட ஒட்டுமொத்த யூதேயா தேசத்திற்குமே இஸ்ரவேல் தேசத்துக்கும் ஒரே ஒரு பெரிய தேவாலயம். அது எங்கே தான் இருந்துச்சு?
எருசலேமில் தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க எங்கே கூடி வந்தாங்க? ஒரு வீட்டின் மேலறையில் அவர்கள் இருந்தார்கள். அப்போ கூடி வருகிறது தான் முக்கியம். இல்லைன்னா தேவன் எங்கே இறங்கி இருக்கணும்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு அனுப்புகிறவர் தேற்றரவாளன். தேற்றரவாளன். நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்துக்கு வருவார். ஹல்லேலூயா. தேற்றரவாளன், உங்களை தேற்றுகிறவர், உங்களை தைரியப்படுத்துகிறவர், உங்களை உற்சாகப்படுத்துகிறவர், உங்கள் கண்ணீரை மாற்றுகிறவர், உங்கள் கவலைகளை தீர்க்கிறவர், உங்கள் வியாதிகளை போக்குகிறவர், உங்களோடு உடனிருந்து தைரியப்படுத்துகிறவர், உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர், உங்களை ஆறுதல் படுத்துகிறவர், உங்களை அரவணைக்கிறவர். ஹல்லேலூயா. அவர்தான் தேற்றரவாளன். அவர் எப்ப வருவாரு? எப்பெல்லாமே உடைக்கப்பட்ட இருதயத்தோடு யாரெல்லாமே ஒன்று கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே அவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை அபிஷேகத்துக்கு தைலத்திற்கு ஒப்பான மகிமை. ஆசாரியன், ஆசாரியன் அவன் பரிந்து பேசுகிறவனாய், தேவனுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியஸ்த வேலை செய்கிறவனாய், அந்த அபிஷேகம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றான், அந்த அபிஷேகம் எதற்கான அபிஷேகம் தெரியுமா? எங்களை ஒருமனப்படுத்துகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. எங்களை ஒன்று கூட்டுகிற அபிஷேகம். நாங்கள் ஒன்று கூடும்போது எங்கள் மேல் இறங்குகிற அபிஷேகம், அது ஆரோனுடைய அபிஷேகத்திற்கு இணையான அபிஷேகம். இதில் என்ன பெருமை வெடி கிடக்குது? எங்களுக்கு மட்டும் அபிஷேகம் கொடுத்தா, எங்களுக்கு மட்டும் எந்த அபிஷேகம்? ஆரோன் மேலே ஊற்றவர். என்னையா கதை ஊட்டிக்கிட்டு இருக்கிற? ஆரோனின் அபிஷேகமே நாம் எல்லோருமே கூடி வருகிறதுனால் கிடைக்கிற மகிமையினுடைய சாயல் அது. ஹல்லேலூயா. அதனால தனியா எனக்கு மட்டும் அந்த நிலையெல்லாம் என்ன செஞ்சிருங்க? மாறு பண்ணுவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், முதலாவது நிருபம், ரெண்டாவது நிருபம், 2 கொரிந்தியர் 1:21 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:21. ஒரு நிமிஷம். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அதுதான் நான் முன்னாடி சொன்னேன். நான் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா எப்படி நம்மை ஆக்கினாரு? கிறிஸ்து ராஜாவும் ஆசாரியருமாய் இருந்தார். அதனால் அவருக்குள்ளே கூடி போய் அந்த அபிஷேகத்திற்கு நானும் பங்குள்ளவனாய் மாறிவிட்டேன். ஆகவே நானும் ராஜாவும் ஆசாரியருமாய் தேவனுக்கு முன்னே போய் நிற்கிறேன். தேவனுக்கு முன்னே நிற்கிற அளவுக்கு ஆமென் ஸ்தோத்திரம். நம்மகிட்ட அவ்வளோ நீதி இருக்குதா? இல்லை. அவர் தம்முடைய இரத்தத்தினாலே பாவங்கள் அற எங்களை சுத்திகரித்து, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னை சுத்திகரித்தாரு. அந்த சுத்திகரித்தல் மூலமாய் நான் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால நான் அவருடையவன் ஆக்கப்பட்டதுனால நான் பிதாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன். பிதா என்னை பார்க்கிறாரு. பார்க்கும்போது நான் அல்ல, எனக்கு முன்னாடி நிற்கிற கிறிஸ்துவின் வழியாக என்னை பார்க்கிறாரு. கிறிஸ்து ராஜாவும் ஆசாரியருமாய் இருக்கிறாரு. பிதா என்னை பார்க்கும்போது நானும் அவருக்கு முன்பாக ராஜாவும் ஆசாரியருமாய் நிற்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம கொடுக்கப்படுகிற மேலான அபிஷேகம் இது தலையினுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கீழாக்காமல் மேலாவாய் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ நாம் இன்னும் சபையா இன்னும் உயர்ந்து நிற்கணும்னா, சபையா இன்னும் நம்ம மேலே எழும்பணும்னா, சபையா இன்னும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், சபையா இன்னும் நாம் பலப்பட வேண்டும் என்று சொன்னால், சபையா இன்னும் நாம் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு விஷயம், ஒருமனப்பட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனையும் நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஹல்லேலூயா. இன்னும் ஆவியிலே நாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை மேலாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 28வது அதிகாரம், 11-18. போதுமா? 18வது வசனம் வாசிங்க.
போதும். தூங்கிட்டான், இது தெரியும் நமக்கு. ஸோ இந்த சம்பவத்தை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. எல்லா துக்க வீடுகளிலுமே இதைத்தான் பாடுறோம். ஆனால் நல்ல ஒரு ஆசீர்வாதம் அது. யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட அப்படின்னு பாடினோடனே இப்போ எத்தனை பேருக்கு யார் யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்களாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. பழகிருச்சு, என்ன பண்ணுறது. நான் கூட இடையில தேவபிதா எந்தன் மேய்ப்பனோட ஒரு பாட்டு ஒரு ஷிப்காக எடுக்கலான்னு எடுத்தேன். அப்புறம் யோசித்தேன், நம்மளால கண்ணீர் விட்டு அழுவாங்க, நாம் நினச்சிக்குவோம் அபிஷேகத்தில் நழுகிறாங்கன்னு. அவங்க எதை நினச்சி அழுகிறாங்களோ. ஆமென், ஸ்தோத்திரம். அது என்ன வந்துடுது, அப்படி என்ன செஞ்சிருச்சு, நம்முடைய இருதயம் அப்படியே பழகிருச்சு. அவன் தலை தரிசனத்தின் பாத்திரம். ஹல்லேலூயா. தலை அபிஷேகத்தின் பாத்திரம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இதெல்லாமே நம்முடைய ஆசீர்வாதம். மேன்மை என்பது ஆசீர்வாதம் சொன்னேன். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் அபிஷேகத்தின் பாத்திரமாய் தலை இருந்ததை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது, தலை தரிசனத்தின் பாத்திரம். தரிசனம் அப்படின்னமே இது ஒரு மேட்டிமை. நம்ம ஆட்களுக்கு அபிஷேகம் எப்படி ஒரு மேட்டிமை இருந்துச்சோ, தரிசனம் ஒரு மேட்டிமை. நம்மளை மாதிரி தரிசனம் பார்க்குறவங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நான் சிறு வயதுலேருந்து ஹோமியோபதி மெடிசன் தான் எடுப்பேன். ஹோமியோபதியில் எடுக்கிறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹோமியோபதி மெடிசன் எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, போன உடனே என்னப்பா தலைவலிக்குதா, இந்த 2 மாத்திரை அப்படி கொடுக்க மாட்டாங்க. தலைவலின்னு போன உட்காந்தாலுமே 1 மணி நேரம் நம்மகிட்ட பேசுவாங்க. இப்போ தான் தெரியுது பாஸ்டர் நீங்கள் ஏன் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்கன்னு. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அதை எடுத்ததுனால நீங்களும் அப்படி தான் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களான்னு தெரியல. சரி, ஓகே. ஹோமியோபதி மெடிசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசுவாங்க. அதில் அவங்க ஒரு விஷயத்தை கேஸ் ஸ்டடி எழுதிட்டே வருவாங்க, நம்மகிட்ட பேசிகிட்டே எழுதிட்டே வருவாங்க. நம்ம உடம்புல இருக்க மற்ற எல்லா பலவீனங்களையும் குறித்து எழுதிட்டே வரும்போது ரொம்ப முக்கியமாக அவங்க எழுதுறது எதுன்னு கேட்டிங்கன்னா, கனவுகளை எழுதுவாங்க. என்ன மாதிரியான கனவுகள் வருது, எப்பெல்லாம வருது, பகல் தூக்கத்தில் வருதா, ராத்திரி தூக்கத்தில் வருதா, டிஸ்டர்ப் ஆகுறீங்களா அந்த கனவில், சில நேரத்தில் அந்த கனவுகள் நினைவுக்கு வரும். சில நேரத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுடைய கனவுகள் எவ்வளோ நேரம் வரும்னு நினைக்கிறீங்க? சில கனவுகள் பெரும் படம் பார்த்த மாதிரி 1.25 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும். குட்டி தூக்கம் போட்டிருப்போம், அதில் பார்த்தீங்கன்னா பெரிய கனவு வந்துட்டு இருக்கும். ஞாபகம் இருக்குதா? கனவு ஞாபகம் இருக்காது, ஆனால் கனவு வந்தது ஞாபகம் இருக்கும். ரைட்? நிறைய கனவுகள் அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் பெருசாக கனவு கண்டாலும் குட்டியோண்டு கனவு கண்டாலும் கனவோட டியூரேஷன் தெரியுமா? 15 செகண்ட்ஸ். சயின்ஸ் சொல்லுது, சைக்காலஜி சொல்லுது. வெறும் 15 செகண்ட் தான் நீங்கள் கனவே காணுவீங்களாமா. அது நமக்கு எப்படி தெரியுது? ஒரு பெரிய கதை மாதிரி தெரியும், இல்லைன்னா ஒரு சின்ன கதை மாதிரி தெரியும். எப்படி வந்தாலும் சரி அதனுடைய அளவு அவ்வளோதான். ரைட்? தேவன் தரிசனங்கள் வழியாய் நிறைய பேசினார், நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார். எதற்காக பழைய காலங்களில் தரிசனங்கள் சொல்லப்பட்டதுன்னா, அன்னைக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்கு வேற சோர்ஸ் இல்லை. அதனால கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, தரிசனங்கள் வழியா அவர்களோடு பேசினார். அவர்கள் பேசினதை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாங்க. எழுதி வச்சுட்ட வாசிட்டு திருப்பி நம்மால் தரிசனம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கிற தரிசனங்கள் எல்லாம் கனவுகளே. பாஸ்டர் எனக்கு சபையை பற்றி அப்படி காட்டினாரு, நம்பிராதீங்க, தேவன் காட்ட மாட்டார். எனக்கு சபையில் இதை பற்றி பேச சொன்னார், நம்பிராதீங்க, அதெல்லாம் உங்கள் மனசில் இருக்கிற ஆதங்கம். மனசில் இருக்கிற ஆதங்கம், யாருக்கோ எதையோ சொல்லணும்னு நினச்சிட்டு தூங்கிடுவீங்க. கனவுல வரும், முழிச்ச உடனே கர்த்தர் என்கிட்ட காட்டினாருன்ட்டு வருவீங்க. நான் அதிக உறுதியோடு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிங்க. பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்கள்னே இருக்கு. தீர்க்க தரிசனங்கள் கன்ஃபார்மான தரிசனங்கள். அதை தாண்டி வேற தரிசனம் உங்க வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கு தேவையா? புதிய ஏற்பாட்டில் யோவானுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அதன் வழியாய் கர்த்தத்துவத்தினுடைய மகிமை மற்ற காரியங்களை குறித்தெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதை தாண்டி ஒரு தரிசனம் தேவையா? தேவையில்லை. தரிசனம் சொல்லியாச்சு, அது நிறைவேறுகிற காலத்திற்குள்ள தான் நாம் இருக்கிறோம். இனி வெளியரங்கமாக்கப்பட்டது தான் நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்ப தரிசனம் அப்படின்னதுமே, இன்னைக்கு தரிசனம் பாருங்கன்னு சொல்லியே சபையை சின்ன பின்னமா சீரழிச்சு வச்சுட்டாங்க. வசனத்தை காணோம், வசனத்தினுடைய ஆழங்களை காணோம், வசனத்தினுடைய அர்த்தத்தை காணோம், தேவத்துவம், தேவ திட்டம், தேவ ராஜ்யம் இதனை குறித்த எந்த திட்டத்தையும் காணோம், ஒன்னத்தையும் காணோம். தரிசனம். கண்ணை மூடி தரிசனம் பாருங்க, தரிசனம். இது நமக்குள்ள என்னன்னா ஒரு மேட்டிமையை உண்டாக்குகிறது. ஏற்கனவே காணப்பட்ட தரிசனத்தின் வழியாய் நம்முடைய மேட்டிமையை உடைக்க வேண்டியது தான் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ விஷன், நாங்கள் ஒரு இதில் கூட இந்த சிஜிசியில் விஷன் 2000 அப்படின்னு, தரிசனம் 2021. சில கம்பெனிஸ்லாம் போனீங்கன்னா விஷன் அண்ட் மிஷன் போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? பெரிய கம்பெனிஸ் போனீங்கன்னா அவங்களுடைய விஷன், அவங்களுடைய தரிசனம் போட்டு. தரிசனம்னா என்னன்னு அப்படின்னா, அவங்க எந்த இலக்கை நோக்கி போகிறாங்க அதுதான். நம்ம ஆளுங்க தரிசன முகாம்னு போட்டுட்டு வேற எதையாவது நினச்சி பாருங்கன்றாங்க. இலக்கு என்ன? அந்த இலக்கை தீர்க்கமாய் நமக்கு சொன்னதுதான் தீர்க்க தரிசனம். அந்த இலக்கை குறித்ததான தெளிவான உண்மையை நமக்கு உறுதிப்படுத்த சொன்னதுனால தான் அது பேர் தீர்க்க தரிசனம். அப்போ ஏற்கனவே இப்போ நீங்க எந்த கம்பெனிஸ் வேணாலும் போங்க, பெரிய கம்பெனிஸ், நிறைய பேர் இங்கே போயிருக்கிற ஆட்கள் தான், ஆனால் போகாத மாதிரியே அப்பையும் பரிதாபமாக தான் பார்க்குறீங்க. நீங்கள் எதையாவது ஒன்று தலையாட்டினா தான் எனக்கு ஒரு என்ன செய்யும், ஒரு உற்சாகம் வரும். நீங்கள் எதுவுமே இல்லாதனால திரும்பி நான் என்ன செய்ய வேண்டிய, அங்கேருந்து வர வேண்டியதாக இருக்குது, நேரம் கடந்துருது, அப்போ என் மூஞ்ச ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் அப்பப்போ தலையாட்டிட்டீங்கன்னா நான் இதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? நான் ஏன் சபையில் சொல்கிறேன் அப்படின்னா, சபைக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை, சபையை எப்படி நடத்த வேண்டும், யாருக்கு என்ன விதமான ஆலோசனை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பாட்டு பாடிட்டு இருப்போம், அந்த முதல் பாடல்கள், அந்த முதல்ல பாடுகிற அந்த 3-4 பாட்டுலேயே சில பேருடைய இருதயங்களில் கர்த்தர் பேசியிருப்பார். உண்மையா இல்லையா? சங்கீத வாசிருப்போம், அந்த சங்கீதத்தில் ஒரு வசனத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார். ஆராதனை நேரத்தில் உங்களோடு கூட பேசியிருப்பார், பிரசங்கமே தேவையில்லை. ஆராதனை நேரத்தில் உங்களோடு கூட பேசியிருப்பார். சின்ன பிள்ளைங்க வசனம் சொல்ற ஏதோ ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேசியிருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் உங்களோடு கூட சபையின் வழியாய் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சபையிலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தை ஏன் ஆசாரியனுக்குரிய போதகருக்கு ஏன் இவ்வளவு தூரம் சொல்லணும்? நான் என்னை வைத்து சொல்ல, தனிப்பட்ட முறையில் நான் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. ஒரு போதகர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது சபைக்கு ஆறுதலாய் ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன்னா மேய்ப்பன் என்பவன் எல்லா ஆடுகளை அரவணைச்சு போகணும். ஒரு ஆடு வேகமாக ஓடும், ஒரு ஆடு மெதுவாக ஓடும், ஒரு ஆடு கரவலாடாக இருக்கும், ஒரு ஆடு கன்சீவாக இருக்கும், ஒரு ஆடு கால் ஊனமாக இருந்திருக்கும், ஒரு ஆடுக்கு அவன் வாலிபா வாடாக இருக்கும், துள்ளி குதிச்சு ஓடி எல்லாத்தையும் தட்டி கொடுத்து அரவணைச்சு கூட்டு போகணும். அதனால தான் தேவன் மேய்ப்பன் என்று சொல்லி பாஸ்டர்ஸ்க்கு ஒரு போஸ்டிங்கை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ஏன் மேய்ப்பன் கொடுக்குறாருன்னா அவன் தான் எல்லாத்தையும், ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ மேய்ப்பனின் வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாருக்குமான ஆறுதலாய், எல்லாருக்குமான ஆலோசனையாய், எல்லாருக்குமான பாதையாய் அது மாறும். அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு ஆடு அங்கங்கிருந்து கத்திக்கிட்டு மே நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னு போட்டு உட்காரும் போது இல்லை, எனக்கு தான் அந்த பாதை தெரியும், நான் மே அப்படின்னுச்சுன்னா நான் சொல்ற இடத்துக்கு நான் அவனை கூட்டு போறேன். அமர்ந்த தண்ணீர் கண்டல் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறவர். ஹல்லேலூயா. இதான் மேய்ப்பனுடைய பாரம், இதான் மேய்ப்பனுடைய சிந்தை. எல்லாருக்குமான ஒரு மேய்ப்பனாய் தேவையோடு கூட வருகிறவர் இருப்பீங்க, தேவை இல்லாம வருகிறவர்களும் இருப்போம். ஏதோ ஒரு காரியம், எனக்கு ஒரு ஆறுதல், எனக்கு ஒரு சமாதானம், எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு நன்மை, எனக்கு ஒரு புது பாதை, எனக்கு ஒரு சந்தோஷம் ஏதாவது கிடைக்குமா நினைச்சு வரவங்களும் உண்டு. இன்னைக்கு போகலைன்னா நாளை பின்ன அந்த ஆள் பார்த்தானா, ரோட்டில் பார்த்தாலும் கேட்பானே அப்படின்ற மாதிரி. நான் கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க, கேட்க மாட்டேன். இல்லை பாஸ்டர் நீங்கள் கேட்கணும். நான் கேட்க மாட்டேன். வரமாட்டேன்றதை நீங்கள் சொல்ல மாட்டீங்களாமா, வரலன்றதை நான் ஃபோன் பண்ணி கேட்கணுமா?
கேட்க மாட்டேன். டோன்ட் வரி, பயப்படாதீங்க. என்னப்பா சார் இப்போ தான் நல்ல மேய்ப்பன் டுவாக்கெல்லாம் சொன்னீங்க, ஆடுகளுக்காக அரவணைக்கிறோம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். விசாரிக்கும் காலம் வரும், விசாரிப்பேன். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே வந்தேன், எங்கே வந்தேன்? ஆமாம், தீர்க்க தரிசனத்துக்கு வந்தேன். அதனால் சபையில் ஆளுக்கு எந்திரிச்சு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், தரிசனம் பேசுகிறேன். கர்த்தர் எனக்கு கனவுல கனவு 15 செகண்டு கனவு மறந்துடுங்க. சபையை குறித்து காட்டினா ரொம்ப சந்தோஷம், தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சபையை குறித்து எனக்கு காட்டினீங்க. நான் தான் சொன்னேன்ல, பெரிய பெரிய கம்பெனிஸ் போகிறீங்க, விஷன் அவன் எழுதி போட்டிருப்பான். அவனுக்கு எந்த தரிசனத்தை எந்த சாமி எப்போ காட்டியிருக்கோம் அவனுக்கு? இப்போ விஷன்னா என்ன, தரிசனம்னா என்ன? நாங்கள் ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். அந்த இலக்கை நோக்கிய பயணம் மிஷன். இலக்கு விஷன், போகிற பயணம் மிஷன். இதுதான் விஷன் அண்ட் மிஷனில் நீங்கள் போடு எந்த கம்பெனிஸ் போனாலும் சரி, அது நிர்ணயம். அதே தான் தேவனுடைய காரியமும் அதுதான். நமக்கென்று ஒரு விஷன் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது நிறைவேறியே தீரும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பிதாவின் வாக்குத்தத்தம் வர காத்திருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர்களுக்கு சொன்னார், நமக்கு சொன்னார். நித்திய ஜீவனை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். அது என்னுடைய விஷன். அதுக்கு போகிற மிஷன் இதுதான். வார வாரம் ஆலயத்துக்கு போகிறோம், கூடுகிறோம், எல்லாமே அதுதான். சரி, இப்போ எது நமக்கு உடைக்கப்படணும்? அதுக்கு தான் சொல்ல வந்தேன் நான். உடைக்கப்படணும். ஸோ தலையின் மேல் ஒரு தரிசனம் அவனுக்கு அங்கே கொடுக்கப்பட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த தரிசனம் யாக்கோபு என்கிற தனி மனிதனுக்கான ஒரு தரிசனம் அல்ல. அவன் வழியாய் இப்போ பாருங்க, ஆபிரகாம் தரிசித்தார் தேவனை. ஆதியாகமம் 15:1 சொல்லுகிறது. ஆதியாகமம் 15:1 ஆதியாகமம் 15:1 தரிசனத்திலே உண்டாயி, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டானது. அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆபிரகாம் கேட்கிறாரு, நானோ பிள்ளை இல்லாது இருக்கிறேன், தேவரீர் எனக்கு என்ன தருவீர்? உனக்கு நான் பிள்ளையை தரேன். அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சிச்சு. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அது எங்க வருது? அங்க வரல. ஈசாக்கோடு கர்த்தர் பேசினார், அங்கேயும் அவர் அதை சொல்லவில்லை. அங்க 1, இங்க 2, இங்க 2. அடுத்து யாக்கோபுக்கு வந்தா எத்தனை வந்திருக்கணும்? 3 வந்திருக்கணும். ஆனா யாக்கோபுக்கு 4 வந்துச்சு. 12 பிள்ளைங்கள பாஸ்டர். 4 ஒய்ஃபை பத்தி பேசுறேன். ஆமென். வெறும் கையோடு போனார். எத்தனை பரிவாரங்கள் வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவருன்னு யாக்கோபு சொல்றாரு, ஆனா அவர் 4 வச்சிருந்தாரு. கர்த்தர் யாக்கோபை பெருக செய்தார். அல்லேலூயா. அந்த தரிசனம் அவனுக்கான தரிசனம் அல்ல. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிற, எந்த காலத்தில் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு முத யாக்கோபுக்கு தான் சொன்னார். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவு உன்னை விட்டு உன்னை கைவிடுவதில்லை. அதுதான் யோசுவாட்ட சொல்லும் போது உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அங்கே சொன்னார். நம்ம சொல்கிறோம். ஆனால் முத யாருக்கு தான் சொன்னார் இந்த வார்த்தையை? யாக்கோபுட்ட தான் சொல்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் யாக்கோபுக்கு அதை நிறைவேற்றினார். அந்த தரிசனம் என்ன? அவன் கொடுக்கப்பட்ட விஷன், அவன் தலையில் ஒரு தரிசனம் வைக்கப்பட்டது. அந்த விஷன் அந்த சந்ததிகளை இந்த நாள் வரைக்கும் பூமியின் அடையாளங்களாய் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள அந்த ஏணியை போல ஒரு தரிசனத்தை கர்த்தர் அவனுக்கு காட்டினாரு. அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் நாத்தான்வேல், ஆமென், ஸ்தோத்திரம், தேவனை காத்திருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன், இதிலும் காண்பாய். அப்புறம் கடைசி வசனம் வாசிங்கம்மா. 1 கடைசி, யோவான் 1. வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் அங்கே
அங்கே மேலேருந்து இறங்குறதை காட்டினாரு, இங்கே ஏறுகிறது இறங்குறதையும் ரெண்டையுமே என்ன செய்கிறாரு, தேவன் காட்டுறாரு. அப்படின்னா அந்த தரிசனம் என்னன்னா, நமக்காக தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவும் தேவனிடத்திலிருந்து பெறுகிற நல்ல ஆசீர்வாதத்திற்கும் ஒரு உத்தரவாதமான ஒரு அடையாளம். அல்லேலூயா. இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல, நேரம் இல்லை, அதனால் நான் டக்குன்னு அந்த இதனுடைய அடுத்த நிலைக்கு நான் போய் விடுகிறேன். இதுதான் அந்த தரிசனத்தினுடைய சாராம்சத்தை மாத்திரம் நீங்கள் என்ன செய்யுங்க, புரிந்து கொள்ளுங்கள். சரி, அப்போ யாக்கோபு தன்னை அங்கே அர்ப்பணித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். என்னுடைய விஷன் அதுதான். அந்த விஷனுக்கு நான் என்ன செய்யணும், அந்த விஷனை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னா